ஐயா திருமாவளவன் அவர்கள், நீங்கள் செய்கிறது ஒரு பச்சை துரோகம் இல்லையா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி எதுக்காக தொடங்கினீர்கள்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு வேலை செய்வதற்கு, சேவை செய்யறதுக்கு தானே, அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு தானே நீங்க கட்சி தொடங்கினீங்க. இப்ப என்ன ஆயிற்று? விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க, பட்டியலின மக்கள் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அண்ணன் சங்க தமிழன் நேர்காணல சொன்ன பிறகுதான் தெரியுது 70க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு தெரியுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து ஏன் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க இளையவர்கள், அவர்களுக்கு வழிகாட்ட இருந்திருக்கலாமே, அவர்களுக்கு தலைமை தாங்கி இருக்கலாமே, கூட்டணி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த வாழ வழி இல்லாத மக்கள் யார் மூலமாவது ஒரு நன்மை நடந்து விடாதுன்னு நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகவை புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு ஜனநாயகவாதி தானே, நீங்க ஒரு முழுமையான ஜனநாயகவாதி. இந்த மக்களோட ஜனநாயக தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கணுமா இல்லையா? நீங்க ஏன் அதை ஏற்றுக்கல? திமுக உங்களுக்கு என்ன அழுத்தம் தருகிறது? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்கள். இதையெல்லாம் தாண்டி நம்மால் தான் ஒரு நல்லது நடக்கணும். இப்ப அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? தான் மூலமாக தான் எதுவும் நடந்தாலும் நடக்கணும், அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்க கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்கிற நம்ம வந்து யார் மூலமாவது இந்த மக்களுக்கு விடுதலை வேணும், நல்லது நடக்கணும், அப்படிதான் யோசிக்கணும். அதனால நீங்க வந்து உங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு நீங்க வந்து அவர் அரசியல் கட்சி ஆட்சியை தொடங்கல, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து we are not supposed to take a pre-judgment. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கானா, அவனுக்கு அதுதான் அவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரிஞ்ச வழி. அவனை அரசியல் படுத்தணும்னா அவங்களை அருகில் போகணும். அதை நம்ம செய்யணும். அதனால வந்து தயவு செய்து நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு CVK அவர்கள் ஆட்சி செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேணும். நன்றி.